ஓசூரில் பெண்கள் கூடுகை. நாள் ஜூன் 28. நேரம் காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரை. தேவ செய்தி சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். இடம் புதுக்கிருபை இயேசு நம்மோடு சபை, மத்திகிரி கூட்டுரோடு, ஓசூர். தேவ பிள்ளைகளே, இந்த பெண்கள் கொடுகையில் கலந்து கொண்டு தேசத்தின் பாதுகாப்பிற்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிப்போம் வாருங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அண்ணலை அண்டினோர் காணந்த
பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து கிருபையால், மகிமையால், வல்லமையால் நிரப்பி நடத்துவார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 56, 58 வசனத்தில் வாசித்து பார்த்தால், சவுல் அப்னேரை நோக்கி, அந்த வாலிபன் யாருடைய மகன்? யாருடைய மகன்? ஒரே வசனத்தில் 3 முறை சவுல் சொல்லுகிறான், இந்த கோலியாத்தை அடித்து வீழ்த்தி நிந்தையை நீக்கினானே, இஸ்ரவேலருக்கு ஜெயம் கொடுத்தானே, இந்த வாலிபன் யார்? இந்த யுத்த வீரன் யார்? நான் ரொம்ப அற்பமாக நினச்சேன். அவன் ஊர் தெரியல, பேர் தெரியல, அவன் அட்ரஸ் தெரியல, ரொம்ப குள்ளமான ஆள். அவனுக்கண்டு நம்மெல்லாம் பயந்துக்கிட்டு இருந்தோம். இவன் போய் நின்று அவனை அழித்து நிந்தையை நீக்கிட்டானே, யாருடைய மகன்? யாருடைய மகன்? அன்னைக்கு சவுலுக்கு பாருங்க, அவன் வாயிலிருந்து தாவீதை அவ்வளவு உயர்த்தினார். அதற்கு தாவீது என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ஈசாயின் மகன் சொல்லியிருப்பானா? நான் கர்த்தருடைய மகன் சொல்லியிருப்பானா? 91ஆம் சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் சர்வ வல்லவருடைய மகன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவனுடைய மகன் என்று சொல்லியிருப்பான். அதுக்கப்புறம் தான் அப்பா பேரை, ஈசாய் பேரை சொல்லியிருப்பான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இந்த பூமியில் கர்த்தருடைய மகனாக, மகளாக வாழதாங்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு தாய் தகப்ப இருக்கலாம், அவங்க நம்மளை பெற்றெடுத்திருக்கலாம், படிக்க வச்சிருக்கலாம், ஆளாக்கி இருக்கலாம், இந்த பூமி விட்டு போயிருக்கலாம், நமக்கு அதே சந்ததி வந்திருக்கலாம். நீ என்னுடைய குமாரன், நான் உன்னை ஜெனிப்பித்தேன், நான் உன்னை பெற்றேன் என்று சங்கீதம் 2:7 ஆண்டவர் சொல்லுகிறார். இவங்க யார் என்றால், மாம்சத்தினாலோ இரத்தத்தினாலோ பிறக்காமல் அவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் என்று யோவான் 1:13 நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற எனக்கு அருமையானவர்களே, நம்ம கர்த்தருடைய மகனாக, மகளாக இந்த பூமியில் வாழதான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். நம்மளை பாவங்களற கழுவி சாபத்திலிருந்து, பாவத்திலிருந்து மீட்டு கொண்டார். இன்னைக்கு யாருடைய மகனாக இருக்கிறீங்க? யாருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 89ஆம் சங்கீதம் 22 நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், நியாயக்கேட்டின் மகன் அப்படின்னா தண்டனைக்குரிய மகனாக இருக்கிறோமா? கெட்டகுமாரனை பாருங்களேன், இளைய மகன் ஊதாரியாக வாழ்ந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவன் வாழ்வதற்கே தகுதியற்ற ஒரு மகனாக இருந்தான். ஆனால் கர்த்தர் கிருபையாக இறங்கினார். நியாயக்கேட்டின் மகன் என்று வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசித்தீங்கன்னா, யோவான் 17:12 இருக்கிறது, கேட்டின் மகன் என்று இயேசு சொல்லுகிறார். கேட்டின் மகன் ஒருவனே கெட்டு போனானே என்று வேறு யாரும் கெட்டு போகலை, நான் அவர்களை பாதுகாத்தேன் என்று சொல்லி கெத்சமனி தோட்டத்தில் ஜெபிக்கிறார். யூதாசை பாருங்களே, அவருடைய பிள்ளையாக, சீசனாக, பிசாசை துரத்த வாழ அழைக்கப்பட்ட அந்த யூதாசு கேட்டின் மகனாக போயிட்டான். கேட்டின் மகனாக போயிட்டான். ஆண்டுடைய கோபத்துக்கு உள்ளாயிட்டான். அதனால தான் அவன் வாழ்க்கை பரிதாபமாக போச்சு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஒரு ராஜா மந்திரி மனம் திரும்புவதை ஒரு மந்திரவாதி தடுத்துட்டான். சீமோன் என்ற ஒரு மந்திரவாதி, இன்னொரு மந்திரவாதி இவன் தடுக்கிறான். உடனே பவுல் சொல்கிறாரு, அப்போஸ்தலர் 13:10 நாம் எடுத்து வாசித்து பார்த்தா, எல்லா கபடமும் வஞ்சகமும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, தேவனுடைய வழியை புரட்டுவதை விட்டு நீ ஓய மாட்டியா? வழியை புரட்டுவது, பைபிளை புரட்டுவது, அதுக்கு விரோதமாக பேசுவது யாரு?
கிறிஸ்தவங்க தான். அவங்கள பற்றி வேதம் சொல்லுது, பிசாசின் மகனே, பிசாசின் மகனே. இன்றைக்கி யாருடைய மகனாக இருக்கிறோம்? சவுல் கேட்டான், நீ யாருடையவன், யாருடைய மகன்? தாவீதால் சொல்ல முடிஞ்சு, நான் கர்த்தருடையவன், நான் அவரால் ஜெனிபிக்கப்பட்டவன். 1 யோவான் 3:9 சொல்லுகிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். நான் இன்னைக்கு பாவம் செய்யாதபடி சாத்தானை மேற்கொண்டு வாழ அவருடைய மகனாக மகளாக நான் என்னை அர்ப்பணித்தேன் என்று சொல்லி அவன் கர்த்தருடைய மகனாக மாறினான். 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இன்னைக்கு தேவனால் பிறந்து அவருக்கு மகனாய் வாழத்தான் இயேசு கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற நீங்கள் உங்களை ஆராய்ந்து பாருங்க, கேள்வி கேளுங்க, யாருடைய மகன், யாருக்கு பிள்ளையாக இருக்கிறோம்? இப்படி கேட்டிங்கன்னா உங்கள் மனம் சொல்லும், நீ கர்த்தருடையவன் சொல்லுதா, இல்லைப்பா நீ அவரை மறந்து மனம் போன போக்கில் போயிருக்க. இந்த நாளில் உங்களை அர்ப்பணித்தா கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கைகூடி வர செய்து இந்த நாளில் அற்புதமாக நடத்துவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த நாளை தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ, கர்த்தருடைய மகனாக மகளாக வாழ்ந்து தேவனால் பிறந்து எல்லா போராட்டத்தை மேற்கொள்ளவும், கோலியாத்தை மேற்கொள்ளவும், சாத்தானை மேற்கொள்ளவும், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்தும் உங்க தயவுக்கும் கிருபைக்கும் வல்லமைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.